ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ்ஷான பப்பாயா ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங், வெல்கம் டு ஆல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பப்பாயா எடுத்து வச்சுருக்கேன். நல்ல சீடு உள்ள பப்பாயா, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது வீட்டுது பப்பாயா. மோஸ்ட்லி இப்போ சீடு உள்ள பப்பாயா நம்மளுக்கு கிடைக்கிறதே இல்லை. ஸோ இப்படி சீட்ஸ் உள்ள பப்பாயா கிடைச்சா அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் ஜூஸ் ரெடி பண்ணுறேன். இந்த பப்பாயெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். இப்போது இதுக்கு ஒரு கப்பு பால் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு இப்போ நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சிக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த மிக்சியில் போட்டு அடித்து வச்சு அந்த பப்பாயும் பாலையும் சேர்த்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட நான் கொஞ்சம் பாதாம் பீஸுன்னு சேர்த்துடுறேன். பாதாம் பீஸுன்னு கொஞ்சம் நைட்டு ஊற வச்சுருந்தேன், அதை இதோட சேர்த்துடுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பப்பாயா ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம டயட் இருக்கும்போது இதில் பார்த்திங்கன்னா ஸ்வீட் எதுவும் ஆட் பண்ணல, சுகரா வெல்லமா எதுவுமே சேர்த்துல. ஜஸ்ட் வெறும் கொஞ்சம் பால் ஊற்றிருக்கேன், அது ஸ்கிம்டு மில்க் தான் போட்டிருக்கேன். பின்ன பப்பாயா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்வீட்னஸ்ஸே இதுக்கு போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.